குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி SRM பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ரோசய்யா, முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் குடியரசுத் தலைவரை வரவேற்கும் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியோட சிறப்பு விமானம் தற்போது சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் ஆளுநர் ரோசையா அங்கே இருக்கிறார்கள். சென்னையில் உள்ள பல்கலைக்கழகம் SRM பல்கலைக்கழக விழாவில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி சிறப்பு விமானத்தில் வந்திருக்கிறார். அந்த பகுதியில் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இறங்கப் போகும் விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் பீர் முகமது இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பீர் முகமது. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி SRM பல்கலைக்கழக விழாவிற்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அது பற்றி கூடுதல் தகவல் சொல்லுங்க. எப்போது கிளம்புறாரு, எப்போ வந்து சேர்ந்தார், எப்போ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா எப்ப நடக்க இருக்கு, யாரெல்லாம் வரவேற்க வந்திருக்காங்க? மதிவாணன் SRM பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி இப்போது சென்னை விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கி இருக்கிறார். சரியாக இப்போது அவரை வரவேற்பதற்காக ஆளுநர் ரோசையாவும் முதல்வர் ஜெயலலிதாவும் இங்கு விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போது அவரை அவருக்கு சிறிது நேரம் வரவேற்பு நிகழ்ச்சி அளிக்கப்படுகிறது. வரவேற்பு மேயர் சைதை துரைசாமி, மூத்த அமைச்சர்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார்கள். இந்த வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் நேரடியாக காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சிவாஜி கணேசன் கலையரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவில் பேருரை ஆற்றவிருக்கிறார். அந்த பேருரை என்பது 12 மணி அளவில் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பட்டமளிப்பு விழா நிறைவு செய்த பிறகு அவர் நேரடியாக மீண்டும் ஹைதராபாத் திரும்பி செல்கிறார். இப்போது இவருடைய வருகை என்பது அவர் குடியரசுத் தலைவரான பிறகு 4வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். முதல் முறை செப்டம்பர் 8ஆம் தேதி அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 150வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக வந்தார். அப்போதும் அவருக்கு அவர் முதல் வருகை என்பதால் சிறப்பான வரவேற்பு அப்போதும் அளிக்கப்பட்டது. இப்போது ஆளுநர் ரோசையாவும் முதல்வர் ஜெயலலிதாவும் பிரணப் முகர்ஜியை வரவேற்பதற்காக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு நவம்பர் 30ஆம் தேதி அன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையுடைய வைர விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரணப் முகர்ஜி சென்னைக்கு வந்திருந்தார். அதற்கு பிறகு கோவை அருகில் உள்ள சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை விமான நிலையத்தில் உள்ள நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருந்தார். இப்போது 4வது முறையாக SRM வந்திருக்கிறார். SRM பல்கலைக்கழகத்துடைய 8வது பட்டமளிப்பு விழா. இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்தவரையில் இவருடைய விழா பேருரை தவிர பல்வேறு முக்கியமான அம்சங்களும் இந்த பட்டமளிப்பு விழாவில் இடம்பெறுகின்றன. DRDO என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்துடைய இயக்குனர் VK சரஸ்வத் அவருக்கு சிறப்பு கௌரவ டாக்டர் பட்டம் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படுகிறது. அந்த பட்டத்தை குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி வழங்குகிறார். அதுபோன்று வேறு சிலருக்கும் அதாவது பல்வேறு துறைகளில் மருத்துவத்துறை போன்ற துறைகளில் சிறப்பான பணியாற்றியவர்களுக்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. இப்போது ஆளுநர் ரோசையாவும் முதல்வர் ஜெயலலிதாவும் அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். அவரை இப்போது விமானம் நின்றுவிட்டது. விமானத்தில் இருந்து சற்று நேரத்தில் இறங்கி ஜனாதிபதி வெளியே வரவிருக்கிறார். அவருடைய விழா பேருரை முக்கியமாக இன்றைக்கு கவனிக்கப்படும். ஏனென்றால் உயர்கல்வி பற்றி, குறிப்பாக உயர்கல்வியில் இந்தியா இன்னும் பல மடங்கு முன்னேற வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு குடியரசுத் தலைவர் இந்தியாவின் உயர்கல்வி பற்றி என்ன விதமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறார், என்ன விதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்பது அவருடைய விழா பேருரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது விமானத்தில் இருந்து ஜனாதிபதி வெளியே வருகிறார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்க முடியும். பிரணப் முகர்ஜி இப்போது தனது சிறப்பு விமானத்தில் இருந்து இந்திய விமானப்படையுடைய சிறப்பு விமானத்தில் இருந்து இறங்கிவிட்டார். அவருக்கு ஆளுநரும் முதல்வரும் இப்போது வரவேற்பு அளிக்கிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த காட்சியில் இப்போது நமக்கு நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றன. இது இந்த வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு மேயர் சைதை துரைசாமி இந்த வரவேற்பை அளிக்கிறார். இப்போது
இந்த வரவேற்பு முடிந்த பிறகு நேரடியாக அவர் காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய 8வது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். மதிவாணன் தொடர்ந்து பேசுங்க பீர் முகமது. தற்போது மதிவாணன் இப்போது அவருக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற விசேஷ தளத்திற்கு வரவேற்பு அளிப்பதற்காக, சிறப்பு வரவேற்பு அளிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு தளத்திற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வந்திருக்கிறார். அவருக்கு மூத்த அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, வைத்திலிங்கம், BV ரமணா போன்றோர் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். சில சட்டப்பேரவை ஆளுங்கட்சியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நீலகண்டன், ராஜலட்சுமி போன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இந்த வரிசையில் இருக்கிறார்கள். அவர்கள் மதிவாணன் அந்த காட்சிகள் இப்போது அமைச்சர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்க முடிகிறது. KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இப்போது வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இப்போது BV ரமணா, தமிழக அமைச்சர் BV ரமணா இப்போது வணிக வரித்துறை அமைச்சர் வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். ஏனையோரும் பிற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அந்த காட்சியிலும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. பீர் முகமது, சென்னை தொடர்ந்து பேசலாம். சென்னை விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்திறங்கியிருக்கிறார். சென்னையில் உள்ள பிரபல பல்கலைக்கழகமான SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவரை வரவேற்க முதலமைச்சர் ஜெயலலிதா சற்று நேரம் முன்பாகவே சென்னை விமான நிலையத்தில் வந்து காத்திருந்தார். அவரோடு ஆளுநர் ரோசையா வந்து காத்திருந்தார். ஒரு அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்திருந்தார். அவரை தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக முதல்வர் இருவரும் வரவேற்றனர். அவர்களை தொடர்ந்து சென்னை மேயர் சைதை துரைசாமி அவருக்கு பூக்கொத்து கொடுத்து வரவேற்றார். தற்போது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சென்னை SRM பல்கலைக்கழகத்திற்கு அது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அது பற்றிய செய்திகளை அடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.